கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மண்ணை காக்கும்படிக்கு நான் உண்டுடனே இருக்கிறேன். பிரியமானவர்களே, உங்களுக்காக யோசித்து உங்களுடன் இருப்பது கர்த்தர் மாத்திரமே. சொந்தங்கள், உறவுகள் எல்லோரும் இடையில் போய்விடுவார்கள். ஆனால் முடிவு பரியந்தம் உங்களோடு கூட இருப்பது கர்த்தர் மட்டும்தான். அவரை மாத்திரம் நம்புங்கள். கவலையா, கஷ்டமா, கண்ணீரா, எல்லாவற்றையும் தைரியமாக உங்களுடைய பாரங்களை அவருடைய சமூகத்தில் இறக்கி வையுங்கள். தைரியமாக அவரோடே பேசுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். ஒரு நாளும் உங்களை விட்டு விலக மாட்டார். உங்களை கைவிடவும் மாட்டார். என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க என்று கலங்கி தவிக்கின்ற தெய்வ பிள்ளையே, கலங்காதே, திகையாதே, வேதனைப்படாதே. கர்த்தர் உன்னுடனே கூட இருந்து உன்னை பாதுகாத்து தாங்கி தப்புவிக்கிறார். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல இயேசு உங்களோட கிரௌடத்தின் சார்பில் உங்களை சந்திப்பதே மிகுந்த மகிழ்ச்சி அடையில் நல்ல ஒரு காரியத்தை குறித்து அழைக்க போகிறோம். லூக்கா எழுதின விசேஷத்துல 6ஆம் அதிகாரத்துல 10வது வசனம் வாசிக்கலாமா? அவர்கள் எல்லோரையும் சுற்றி பார்த்து அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டி என்றார். அப்படியே அவன் தன் கையை நீட்டினான். உடனே அவன் கை மறு கையை போல சுஸ்தமாயிற்று. அல்லேலூயா. கத்திரி பிள்ளையில இது ஒரு சூம்பினே கையுடைய ஒரு மனுஷனுடைய விடுதலை. சரிங்களா? நீங்க என்ன வசனத்துல வாசிங்கன்னா தெரியும். அவன் அந்த சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி எந்த நடுவினல் என்று சொல்வார். அப்படின்னா அவன் பிறவில இருந்து ஒரு கை சூம்பின கையாவும் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கத்திரிடத்துல சுகம் எங்க நிற்கணும். அந்த நாள்ல ஓய்வு நாளா இருக்கு. ஓய்வு நாளா இருக்கிறதுனால சுகம் கொடுக்க கூடாது அப்படின்னு அந்த பரிசெய்ய சிலர் ஓய்வு நாள்ல அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ரொம்ப கணிக்கிறாங்க. அவர்களுக்கு கத்துரை பிள்ளைகளை இந்த காரியத்துல கர்த்தர் சுகம் அளிக்கிற தேவன். அது எந்த நாள் அப்படின்னா அவர் பார்க்க மாட்டார். நேரம், காலம் அதெல்லாம் அவர் கிடையாது. இந்த நாள்ல செய்யலாம், இந்த நாள்ல செய்யக்கூடாது. இன்னைக்கு உலகத்தார் சொல்றாங்க இல்லைங்களா? உலகத்தார் சொல்றாங்க இந்த நல்ல நேரம், கெட்ட நேரம், இந்த நாள்லதான் இது நடக்கும், இப்படி வந்தா நடக்கும். அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆண்டவருக்கு முன்பாக எல்லா நாளும் அப்ப இந்த பரிசெயர் ஏன் ஓய்வு நாள்ல இந்த காரியத்தை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னா பிரமாணத்தை கடைபிடிக்கிறாங்க. பிரமாணம் என்ன சொல்றது? ஓய்வு நாள்ல உன் சொந்த வேலையை செய்யக்கூடாது, உனக்கு இஷ்டமான நடக்கக்கூடாது, இதெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த நான் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பரிசெயர்கள் பிரமாணத்தை அவ்வளவு வாஞ்சியா பாக்குறவங்க பிரமாணத்தை உண்டு பண்ணின தேவனை அப்படி சொல்றாங்க, அவாய்ட் பண்றாங்க. அப்புறம் முக்கியம் நாம கூட சில சமயம் வேதத்துல இருக்கிற காரியங்கள் அவ்வளவு நேசிப்போம், வேதத்துல இருக்கிற விஷயங்கள் அவ்வளவு நேசிப்போம் இல்லைங்களா? ஆனா வேதம் சொல்லுகிறது செய்ய மாட்டோம். உன்னிடத்துல அன்பு கூறுவதோடு பெண்ணிடத்துல அன்பு கூறுவாங்க, இதை நம்ம செய்ய மாட்டோம். ஆனா வேதத்தை பேசிப்போம், எங்க நல்லா செவிப்போம், நல்லா ஆண்டுகிட்டு இருப்போம். அந்த செவ அறையில ஆண்டவருக்கு நமக்கும் அப்படி கனெக்டிவிட்டி இருக்கும். ஆனா வெளியே வந்தபோது சுகங்கள், அதாவது ஜென் சுகங்கள் வெளிப்பட்டு என்ன நடக்கணும் அப்படியே அந்த கனெக்டிவிட்டில வெளியே வந்துடும். பாருங்க, அதான் இங்க நடக்கிறது. என்ன பரிசீலனை கர்த்தருக்கு பிரியமானவங்க தான். அவங்க எல்லாத்தையும் கரெக்டா கடைபிடிக்கிறவங்க, உயிருக்கு நம்புறவங்க. அப்ப அவங்க கிட்ட என்ன இருக்குன்னா கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் எல்லாமே இருக்கு. ஆனா ஒண்ணே ஒண்ணு இல்லை, என்னன்னா தேவன் யார் என்பது அறியக்கூடிய கண்கள் அவங்களுக்கு இல்லை. அந்த பிரமாணத்தை கொடுத்தவரே இவர் தான் அப்படிங்கிற கண்கள் அவங்களுக்கு கிடையாது பாருங்க. அதுதான் அவங்க சொல்றாங்க ஓய்வு செய்கிறார். ஆனா நிறைய எக்ஸாம்பிள் சொல்றாரு. எக்ஸாம்பிள் சொல்லிட்டே வராரு. தாவீது கூட ஓய்வு நாள் போயிட்டு வாங்கி சாப்பிட்டாருனால அதெல்லாம் தப்பான்னு கூட கேட்கிறாரு. ஆனாலும் கூட அவங்க இறுதி கடினத்து நிமித்தம் இதெல்லாம் அவங்களால உணரவே முடியும். அந்த மனுஷனை உன் கையை நீட்டு என்றார். என்ன மாதிரி ஒரு வார்த்தை பாருங்க. அந்த மனுஷனுக்குள் கடந்து போனது அந்த வல்லமை, அந்த சும்பின கையை வளர்ந்து இந்த கையை நீட்டின போது அந்த மாறிக்கொண்டது வேதத்துல வாசிக்கிறோமே. அல்லேலூயா. சுகமளிக்கிற வல்லமையுள்ள தேவன் தந்து அந்த மனுஷனை 2 கையுடைய மனுஷனாய் கர்த்தர் மாற்றினாரே. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு கத்திரி பிள்ளைங்க நீங்களும் நானும் அந்த அதிசயமான தெய்வத்தை இருக்கிறோம். அப்ப தேவன் என்ன சொல்லுகிறாரோ, வசனம் என்ன சொல்லுகிறதோ, வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை கண்டுபிடிச்சாலே கர்த்தர் நமக்கு நிற்பார் என்பது உறுதியாகிறது. அதனால இந்த நாள்ல கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். இன்றைக்கு சுகமளிக்கிறது மிகவும் உங்க கூட இருக்கிறார். அவன் உங்களுக்கு
கர்த்தர் உங்க சரீரத்தை நல்ல விட்டு கொடுக்கறால முடியும். நம்ம ஜெபிக்கலாமா? எங்களால தெய்வமே இந்த நாள் அதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பீராக. நான் பலவீனமா இருக்கலாம்ப்பா. அது இந்த பலவீனத்துல அந்த உடன்படி சொன்ன தெய்வம் உங்களுக்குள்ள இறங்கி நல்ல விடுதலை தாங்கப்பா. இருக்கலாம், கடையில் இருக்கலாம், கர்த்தருக்கு ஒன்றும் செய்யல நினைச்சிட்டு இருக்கலாம். அதை என்ன செய்த கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்பதை அறிந்து கொள்ள எங்களுக்கு கண்களை திறந்து கொடுத்தீங்களே, நன்றி அப்பா. தொடர்ந்து அப்படி ஆளுக இருக்கட்டும், எங்க கூட இடைப்படுங்க, பேசுங்க, மகிமைப்படுங்க. இதை கேட்க போகிறேன் எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all. கிறிஸ்துவ பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 19வது வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்களின் வாழ்க்கையில் இழந்து போனவைகளை திரும்பவும் பெற்றுக்கொள்கிற நாளையும் புதியவற்றை காணுகின்ற நாளாயும் கர்த்தர் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகளின் நிமித்தமாய் அவிவிசுவாச குறைவினால், மனிதர்கள் மீது வைத்த நம்பிக்கையினால் அநேக இழப்புகளை, நஷ்டங்களை, அவமானங்களை, நிந்தைகளை அனுபவித்தும் எதிர்கொள்ள முடியாமல் ஆத்துமாவிலே வறண்ட நிலையிலும், தேவனை முழு வாஞ்சையோடு தேட முடியாமலும் பலனற்று போய் முடிந்தது என்று சொன்ன நிலைகளில் இன்றைக்கு துளிர்க்கச் செய்கின்றார். முற்றுப்புள்ளிகளுக்கு ஆரம்பத்தை தருகின்றார். தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை என்பதை விசுவாசியுங்கள். அவர் உலர்ந்த எலும்புகளுக்கும் உயிர் கொடுக்கிற தேவன் என்பதை உணர்வீர்களானால், உங்களின் சூழ்நிலைகளில் எவைகள் உங்களை ஆட்கொண்டதோ, செய்ததோ, ஜீவனற்ற நிலையில் தள்ளினதோ, அவற்றை இன்றைக்கு துளிர்க்கும்படி செய்து உங்களை ஆசிர்வதிக்கின்றார். உலகத்தை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் என்னாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே ஆரோனை குறித்து பார்க்கையில், ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு தேர்வு செய்யப்படுகின்ற வேளையில் ஆசரிப்பு கூடாரத்தில் தங்கள் கையில் உள்ள கோலை வைக்க சொல்லுகையில் ஆரோனுடைய கோலும் வைக்கப்படுகிறது. அவ்விடத்தில் மற்றவர்களின் கோல்கள் எல்லாம் வைக்கப்பட்ட நிலையிலேயே இருந்தது. ஆனால் ஆரோனுடைய உடைந்து போன கோல் மட்டும் துளிர்த்தது. மேலும் அதில் பூ பூத்தது, காய் காய்த்தது, வாதுமை பழங்களை தந்தது என்று வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்விலும் கூட உங்களை சுற்றி நெருக்குகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் உங்களை நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தரோ தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அவர் ஒரு நாளும் வெட்கப்பட விடமாட்டார். ஆகவே இன்றைக்கு உங்களின் உடைந்து போன சூழ்நிலைகளிலிருந்து மீட்கிறார், துணிக்கச் செய்கிறார், புது வாழ்வை தந்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பூக்கச் செய்து கனி தருகிறவர்களாய் மாற்றுகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் முடிந்தது என்று சொல்லி அனைவராலும் நிராகரிக்கப்பட்டவைகளுக்கு ஆரம்பத்தை தருகின்றார். அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்கின்றார். அது ஒருவேளை உங்களின் வியாதியை குறித்தோ, பணியிடங்களிலோ, அரசிடமிருந்தோ, குடும்பத்திலோ எவைகளாக இருந்தாலும் இன்றைக்கு முற்றுப்புள்ளிகளுக்கு, முடிந்த நிலைகளுக்கு ஆரம்பத்தை கொடுத்து பெரிய சாட்சியாய் மாற்றி ஆசிர்வதிக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகள் மறித்து போயும் பல நாட்களாயும் காணப்படுகிறது என்று வேதனைகளோடு விடுதலை வேண்டி கண்ணீருடன் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்களே, உங்களின் மரித்து போன எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவற்றுக்கு ஜீவனை தருகிறார். அதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் அடைபட்டு இருக்கின்ற சூழ்நிலைகளிலிருந்து வெளியே வரும்படி மீட்டு எடுக்கின்றார். மரணத்தை ஜெயமாய் மாற்றிய இயேசு நீங்கள் தோல்விகளை சந்தித்த காரியங்களில் இன்றைக்கு ஜெயத்தை தருகின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள், நன்மைகளை பெற்றுக் கொள்வீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களை யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுத்து விசுவாசியுங்கள்.
மீட்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். எந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய நாளில் உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 29ஆம் தேதி 8வது மாதம் 2025ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களுக்குள்ளே இந்த நாட்களை நாங்கள் கடந்து செல்வோம். இன்றைய நாளில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம் சகரியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் இந்த நாட்களிலே சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே பாருங்கள், தேவன் நம்மோடு பேசுகிற தெய்வமாய் இந்த நாட்களிலே இருக்கிறார். பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள், கர்த்தருடைய தூதனானவர் இந்த நாட்களிலே செருபாபேலோடு இந்த நாட்களிலே அங்கே இடப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள், அங்கே சொல்லப்படுகிறது, நான் என்னோடு பேசின தூதனை நோக்கி, ஆண்டவரே, இவைகள் என்னவென்று கேட்டேன். என்னோடு பேசின தூதன் மறுமொழியாக இவைகளை இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாதென்றேன். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆமென், என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களிலே சொல்லுகிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் இந்த வார்த்தையிலே சொல்லுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, he said to me, this is the word of the Lord to Zerubbabel, not by might, oh no by power, but my spirit says the Lord Almighty. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் இந்த நாட்களிலே பாருங்கள், அதாவது சர்வ வல்லமுள்ள Almighty God, அதாவது வல்லமுள்ள தேவன் இந்த நாட்களிலே சொல்லுகிறார். இந்த நாட்களிலே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய பலத்தினாலும் உன்னுடைய பராக்கிரமத்தினாலும் ஒன்றுமே ஆகாது, எல்லாம் என்னுடைய ஆவியினாலே ஆகும். இன்றைக்கு தேவனுடைய ஊழியங்களை செய்கிற நாங்கள் இந்த நாட்களிலே நம்முடைய பலத்தினாலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் சொல்லுவோமா இருந்தால் ஒரு தவறான நோக்கம், ஒரு தவறான எண்ணம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகள், ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இந்த நாட்களிலே பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே இந்த நாட்களே ஆகும் என்று சொல்லி ஆண்டவரே தன்னுடைய வாயினாலே இந்த நாட்களே சொல்லுகிறார். அப்படியானால் கர்த்தருடைய ஆவியானவர் இல்லாத ஊழியங்கள் அங்கே இந்த நாட்களிலே அது ஊழியங்கள் அல்ல. கர்த்தருடைய ஆவியானவர் இல்லாத ஆராதனை அங்கே இன்றைக்கு பார்க்கிற வேளையிலே அது ஆராதனை அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவருடைய நடத்தல் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அங்கே எப்படியாக இருக்குன்னு சொன்னால் அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால இன்றைக்கு நாங்கள் கண்டுகொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் அவருடைய அதாவது ஆவினாலே தான் எல்லாம் ஆகும். ரட்சிப்பா இருந்தாலும் சரி, ஒரு மனுஷனுக்கு ஒரு வாழ்க்கையா இருந்தாலும் சரி, ஒரு மனுஷன் நாட்களில் சுகம் பெறுவதா இருந்தாலும் சரி, ஒரு மனுஷன் பலன் பெற்றவனா இருக்கிறவனா இருந்தாலும் சரி, அது தேவனுடைய ஆவினாலே தான் ஆகுமே ஒழிய நம்முடைய பலத்தினாலே இந்த நாட்களிலே அங்கே எந்த காரியம் இந்த நாட்களிலே ஆகாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் நமக்கு சொல்லுகிற காரியம், பலமுள்ளவனும் பலனற்றவன் யாரா இருந்தாலும் இந்த நாட்களில் ஆண்டவர் என்ன செய்கிறார், அங்கே இந்த நாட்களிலே அவர்களை நடத்துகிறார். எப்படி என்றால் தன்னுடைய ஆவினாலே இந்த நாட்களை நடத்துகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுலடிகள் கேட்கிறார்கள், வேதத்திலே பாருங்கள், இந்த நாட்களிலே கொரிந்தியரின் புத்தகத்திலே சொல்லப்படுகிறது, அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களிலே, ஆண்டவரே இந்த முள்ளு எனக்குள்ளே இருக்கிற இந்த முள்ளை இந்த நாட்களிலே எடுத்துவிடும் என்று சொல்லுகிற வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே மறுமொழியாக சொல்லுகிறார், அதாவது என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் ஒரு மனுஷன் ஆவியானவரால் நடாத்தப்படுகிற வேளையிலே, அவனுடைய பலவீனப்படுகிற வேளையிலே, அவருடைய அந்த பலவீனத்திலே தேவனுடைய அந்த பலன் எப்படி வருகிறதுன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால், கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமையினால் இந்த நாட்களில் அந்த பலன் வருகிற வேளையிலே அவன் பலன் கொண்டு துடமனதா இந்த நாட்களை காரியங்களை செயல்படுகிறதை பார்க்கிறோம். கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார் இந்த நாட்களில், அங்கே பாருங்கள் வேதம் சொல்லுகிறது, உனக்கு இருக்கும் இந்த பலத்தோடு நீ போ, உன்னை அனுப்புகிறவர் நான் என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன்
தன்னுடைய ஊழியங்களை செய்யும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். ஆனால் அது என்ன ஊழியமா இருக்கலாம்? ஆலயத்திலே ஆராதிக்கிற ஊழியமா இருக்கலாம், அல்லது ஆலயத்திலே ஜெபம் பண்ணுகிற ஊழியமா இருக்கலாம், ஆத்மாதாயம் செய்கிற ஊழியமா இருக்கலாம். ஆனால் நம்முடைய பலத்தினாலே ஒன்றுமே செய்ய முடியாது. நான் செய்தேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் சொல்லுவோமா இருந்தால், இந்த நாட்களிலே தேவன் நம்மை இந்த நாட்களிலே தள்ளிவிடுவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார்.